ரோஷன், நீங்க சொல்றத கேப்பீங்க தானே? இங்க வாங்க. மாமா இந்த அது நல்லா இல்ல, எனக்கு வேற சட்டை போட்டு விடுங்க. அகு மாமா கிட்ட நான் போக போறேன். ஐயோ ரோஷன், உண்மையாவே சட்டை நல்லா தான் இருக்கு ரோஷன். பாரு எப்படி வேட்டி சட்டையோட சூப்பரா இருக்கு. இல்ல அனு, நல்லா இல்ல அனு. நானே இப்படி வேற கலர் சட்டை போட போறேன். இது நல்லா இல்ல அனு. ப்ளீஸ் அனு, எனக்கு மாத்தி விடு. அம்மா தானே சொன்னா கேட்க மாட்டாங்க. நீயும் ஏன் சொல்ல கேட்க மாட்டேங்க அனு? நீதான் நாங்க சொல்றதை கேட்கணும், நீ சொல்றதை நாங்க கேட்க மாட்டோம். வயசுக்கு தகுந்த மாதிரி பேச மாட்டேங்கிற ரோஷன் நீ. அனுமா, பாத்தி உள்ள இருக்கோம். நேரமாச்சுல அனு, இங்கே நின்று கிளம்பிக்கிட்டு இருந்தா எப்ப போறது? அடுத்தவங்க வீட்டு விசேஷம்னா பரவாயில்ல, நம்ம வீட்டு விஷயத்துக்கு நம்மளே லேட்டா போனா எப்படி சொல்லு? பாத்தி, நான் கிளம்பிட்டேன் பாட்டி. ரோஷன் தான் அடம்பிடிச்சுக்கிட்டு இருக்கான். ஷகுவும் அப்பமே கிளம்பிட்டாங்க. ஒரு போன் கால் வந்திருக்குன்ட்டு வெளியே பேசுறக்காண்டி போயிருக்காங்க பாட்டி. சரி சரி, பூவையா அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். நான் தான் சொன்னல, பூ மொத்தத்தையும் நீயே வச்சுக்கோன்னு சொல்லி. அது வந்து பாட்டி, அத தலையில இருக்கே. போதும் பாட்டி, வேண்டாம். ஐயோ அனுமா, பூவெல்லாம் கொடுக்கும் போது வேண்டான்னு சொல்லக்கூடாது. அது வந்து பாட்டி, வந்து போயின்னு சொல்லிக்கிட்டு இந்தா பூ வச்சு விடுறேன், வச்சுக்கோ. அது பாட்டி சொல்லதானே செய்யறேன், வந்து போய் நிக்கிட்டு பூ தானே வச்சுக்க சொல்றேன், வேற என்ன வச்சுக்க சொல்றேன்? அவதான் என்ன ஆல்ரெடி வச்சிருக்காளே. என்னம்ல புரியல? அது வந்து பட்டி, அதுதான் ஆல்ரெடி தலையில வச்சிருக்காளேன்னு சொல்ல வந்தேன், வேற எதுவும் இல்ல பட்டி. சரி சரி. ஆமா, பூனை என்ன இந்த ரூம்குள்ள அலையுது? பூனையா? எங்க பட்டி? எங்க பட்டி? பூனை தான் நின்னுகிட்டு இருக்கு பாரு, வேற வேலை இல்லாம. என்ன பாட்டி? சின்னையா ரோஷன்? மாமா, இந்த Dress எனக்கு பிடிக்கவே இல்ல, நல்லாவே இல்ல மாமா. வேற Dress மாத்தி விடுங்க. அனு, வேற Dress போட்டு விட வேண்டியதுதானே? சேங்க, இதோட 4-5 Dress மாத்திட்டேன். எதுவுமே பிடிக்கலன்னு சொல்றான். மாத்தி மாத்தி கீழே போட்டுக்கிட்டே இருக்கான். அதனாலதான். அவனுக்கு வேற வேலை இல்ல, உன்ன மாதிரி பாதி புத்தி அவனுக்கும் இருக்கதான் செய்யுது. ஆமா, குரங்கு கையில பூமாலையை கொடுத்த மாதிரி பிச்சு பிச்சு அங்க நீங்க தூக்கி போட்டுக்கிட்டு இருக்குமா, அதே கணக்குதான் அவனும். இதை பட்டா அது நல்லா இல்லன்னுவான், அது பட்டா இது நல்லா இல்லன்னுவா. கொஞ்ச நேரத்துல அவனே சரியா போயிருவான். அவனை போட்டுக்கிட்டு நீங்க எதுக்கு தாங்கிட்டு கிடைக்கீங்க? அனு, இந்த பூ வச்சுக்கோமா. சரிங்க பாட்டி. பாட்டி, என்னல? உங்க போன் ரிங் ஆகிட்டே இருந்துச்சு. அப்படியா? சரி சரி, நான் போயிட்டு என்னன்னு பாத்துட்டு வரேன். அனு, இந்தம்மா இந்த பூ வச்சுக்கோ. சரிங்க பாட்டி. அனு, நான் வேணா ஹெல்ப் பண்ணவா? பூ வைக்கிறதுக்கு ஹெல்ப்லாம் வேண்டாம். ஆமா, நானே வச்சுப்பேன். நீங்க என்னென்ன ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். வேணும்னா ரோஷனை வேணா கூட்டிட்டு போங்க. சரி, உனக்கு கரெக்டா வைக்க தெரியாதுடி. பூ வச்சே முடிச்சாச்சு. யார் எனக்கு கரெக்டா வைக்க தெரியாதா? சரிதான். நீங்க என்னென்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். காலையிலே ஆரம்பிக்க வேண்டாம். நம்ம வீட்டு பால் காய்ப்புக்கு போறோம், சீக்கிரம் நேரமாச்சு. இல்லம்மா, சொல்றேன். சரி சரி. ஆமா, ரேஷ்மக்கா வராங்களா? ஆமா, ரேஷ்மா காலையிலேயே கிளம்பி ஹாஸ்பிட்டல் போயிட்டா. மறுபடியும் அவ அங்க இருந்து அப்படியே வந்துருவா. மணி 12 மணிக்கு மேலதானே பால் காய்க்கிறோம், அதனால பிரச்சனை இல்ல. போலாமா? நேரமாச்சு. ஓகே. பால் காய்ப்புக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் உங்க அம்மா வாங்கிட்டு வரேன்னு சொன்னாங்க. அதெல்லாம் உங்க வீட்டுல இருக்கா? ஏன்னா அவங்க ஹாஸ்பிட்டல்ல தானே இருக்காங்க. போகும்போது நம்மளே எடுத்துட்டு போயிருவோமா, இல்ல அவங்க வரும்போது எடுத்துட்டு வந்துருவாங்களா? அது வந்து நான் உங்ககிட்ட போன் பண்ணி பேசவே இல்லைங்க, அதனால தெரியல என்னன்னு சொல்லி. போன் பண்ணி பேச ஒரு மாதிரி தயக்கமா இருக்கு. அனு, நான் நைட்டே சொல்லிட்டேன் அனுவை நான் தான் கூட்டிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி. சோ அதனால பிரச்சனை இல்ல, சரியா? பயப்படாத. உங்க அம்மா எதுவும் வருத்தப்பட மாட்டாங்க. ரோஷன், உனக்கு இந்த சட்டை பிடிக்கலன்னா நீ வேற சட்டை எடுத்துட்டு வரையா, மாமா மாத்தி விடுறேன். சரி மாமா, நான் போய் வேற சட்டை எடுத்து வரேன். இப்ப எதுக்கு ரோஷனை வெளியே அனுப்புனீங்க? முக்கியமான வேலை ஒண்ணு இருக்கு, அதான் ரோஷனை வெளியே இருக்க சொல்லி அனுப்பி விட்டேன். நம்ம ஆரம்பிக்கலாமா? விளையாடிக்கிட்டு இருக்கீங்களா நீங்க? அட்டி வாங்குவீங்க சொல்லிட்டேன். ஆமா, முக்கியமான வேலை இருக்கு உங்களுக்கு. முக்கியமான வேலை. பாரு, நேரமாச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். முக்கியமான வேலை இருக்கா? அனு, பூலாம் வச்சிருக்க. ஹலோ, எப்பவுமே பூ வச்சுட்டு தான் இருக்கேன். இன்னைக்கு மட்டும் தான் நோட் பண்ணீங்களா? சில்லடி, இப்ப ரொம்ப அழகா இருக்க. அப்புறம்? ஆனா உன்கிட்ட ஒரு குறையும் இருக்கு. சின்ன குறை? நல்லா இல்லையா? நல்லா இருக்கு. நான் ஒண்ணு தரேன், அதை வச்சுக்கிட்டா இன்னும் நல்லா இருக்கும். ஆளை விடுங்க, நீங்க ஒண்ணும் தர வேண்டாம். சின்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நேரமாச்சு, வழி விடுங்க. சரி, எங்கிட்ட விடுற? புருஷன் தானே? புருஷனா இருந்தாலும் நேரம் காலம் இருக்குல்ல. நீங்க எந்த நேரத்துல என்ன பண்ணுவீங்கன்னு யாருக்கும் தெரியாது. தள்ளிவாங்க, அடி வாங்குவீங்க. பாட்டி வர வெளியே தான் இருக்காங்க. ரோஷன் கதவு திறந்து இருக்கு. பாட்டி இப்போதைக்கு வர மாட்டாங்க, அவங்க போன் பேச போயிட்டாங்க. ரோஷன் அப்பா அவங்க எல்லாம் இருக்கிறது தான் பிரச்சனை. அவங்க இல்லன்னா உனக்கு ஓகே, அப்படிதானே? சி, அப்பலாம் இல்ல. சும்மா எதையாச்சும் பேசிக்கிட்டு. நேரமாச்சு, கிளம்புவோம். இருடி, ஒரு முக்கியமான விஷயம் தர வேண்டியது இருக்கு. சகு வேண்டாம், விடுங்க. ஷிப் பண்ணா அழகா இருக்கு. இதுதான் சொன்னீங்களா? அப்போ மேடம் என்ன நினைச்சீங்க? நான் எதுவும் நினைக்கலையே. நானும் இதான் நினைச்சேன். நம்பிட்டேன். நேரமாச்சு, வாங்க போவோம். சரி, நான் ஒண்ணு உனக்கு கொடுத்தேன், அப்ப நீயும் எனக்கு ஒண்ணு தரணும்ல? அதெல்லாம் இல்ல, நீங்க எனக்கு குங்குமம் தான் வச்சு விட்டீங்க. விட்டுங்க. சரி சரி, பயப்படாத, கிளம்புவோம். ரோஷனுக்கு ட்ரெஸ் மாத்துறது? அவனை சும்மா டைவர்ட் பண்றதுக்காண்டி சொன்னேன். அவனே போய் பார்த்துட்டு வந்துட்டு, இல்லம்மா இதுதான் எனக்கு நல்லா இருக்குன்னு அவனே சொல்லுவான். அதனாலதான் நீ போய் விட்டேன். அவனை பத்தி எனக்கு தெரியாதா? சரி, நேரமாச்சு. உங்க அம்மா கால் பண்ணி கேக்குறியா? சரி, ஓகேங்க. அம்மா கால் பண்ணி கேக்குறேன். வண்டியில போகும்போது அப்படி கேட்டுட்டு போயிடுவோம். சரி அனு.
ஏங்க ஷார் ஃபோன் பண்ணா ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தீங்க ஷகு மாதிரி இருந்துச்சு. ஷகுலாம் இல்ல லூசே, அனுதான் ஃபோன் பண்ணியிருந்தா. புது வீடு இன்னைக்கு தானே போறாங்க, அதான் அதுக்கான திங்ஸ் எல்லாம் அத்தை கிட்ட தான் இருக்கான். அந்த திங்ஸ் எல்லாம் அம்மா வரும்போது எடுத்துட்டு வராங்களா இல்ல என்னன்னு கேட்க சொன்னான். அவ நீ ரகு வீட்டுக்கு போயிட்டானா சொல்லாம, அதான் ஒரு மாதிரி கூச்சமா இருக்கும் போல ஃபோன் பண்றதுக்கு. அதனால எனக்கு ஃபோன் பண்ணி கேட்க சொல்றான். சரி சரி. அத்தை நைட்டே கிளம்பிட்டாங்க. சிறுக்குன்னு தானே சொன்னாங்க. ஏன் இங்க இருக்கிறது பிடிக்கலையாமா? அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது. அங்க பூமாரி வேற இருக்கல, காலையில ஸ்கூலுக்கு போகணும். அம்மா தான் போய் சமையல் எல்லாமே பண்ணணும். அதுவும் இல்லாம மாடுலாம் இருக்குல்ல, அப்பாலாம் கவனிச்சுக்க மாட்டாரு. எல்லா வேலையும் அம்மா மட்டும் தான் தனியா பாக்குறாங்க. அதனாலதான் உடனே கிளம்பிட்டாங்க. காலையில வரைக்கும் இருந்திருக்கலாம்ல. லூசு, வேலை இருக்குங்கிற இருந்திருக்கலாம்லங்கிற, அதான் நான் இருக்கல அப்புறம் என்ன. சரி, ஏதோ மாமியார் கூட நீ மணிக்கணக்கா உட்காந்து பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அப்படி இல்லதான். ஆனாலும் என்ன ஆனாலும் ஒண்ணும் இல்ல. ஐயா முத்துமாரி, சொல்லுங்க அத்தை. அம்மா வந்துட்டாங்க. சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கா 2 பேருக்கும். நீங்க 2 பேரும் சாப்பிடுங்க சரியா? சாப்பிட்டுட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு இங்கே இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சொல்லுங்க. நாங்கன்னு பால் கைப்பெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே நேரம் இங்க வந்துடுறேன். அப்படி இல்லாத பட்சத்துல வீட்டுக்கு கிளம்பிட்டாங்கன்னா பிரியாவை அங்க கூட்டிட்டு வந்துரு. நம்ம இருந்து பாத்துக்கலாம். ஏன்னா வளகாப்பு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கன ஊரை கூப்பிட்டு சிம்பிளா பண்ணிக்கலாம். என்ன சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்காங்களா? ஆமாயா, வெளியே தான் இருக்கா. சாப்பிடுறதுக்கு தட்டி எது மறந்துட்டு வந்துட்டாலாம். அதான் வெளியே எங்கன்னா கடையில கிடைக்குமான்னு போய் பாக்குறேன்னு சொல்லிட்டு போயிருக்கா. அம்மாவா? அம்மாவே தான். காலையில எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க. நான் தான் எனக்கு வேண்டாம், அனு வீட்டுக்கு பால் கைப்புக்கு போக வேண்டியது இருக்கு, நேரமாச்சு, எல்லா பொருளும் என்கிட்ட தான் இருக்கு, எடுத்துட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டான்னு சொல்லிட்டேன். நீங்க என்ன ஏதுன்னு பார்த்துட்டு பொறுமையா பார்த்து கிளம்பி வாங்க சரியா? சரி அத்தை. சரியா. அனு ஃபோன் பண்ணியிருந்தா. அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நீங்களே வந்துருவீங்களா இல்ல அங்க வருவான்னு? இல்ல அது பிரச்சனை இல்ல. ஆல்ரெடி ஆட்டோக்கார தம்பி ஒருத்தர பேசி தான் வச்சிருக்கு. எல்லா பொருளும் ஏத்திக்கிட்டு அப்படியே நான் போயிருவேன். இப்ப என்ன சும்மா பாத்திரமும் அந்த பூஜை பொருளும் அப்புறமா சாமி போட்டோ தானே இருக்கு, அதை எடுத்துட்டு போறதுக்கு எதுக்கு அவங்க வரணும்? அங்க முன்கூட்டியே போனா எல்லாத்தையும் கொஞ்சமாச்சு தொடச்சு கிளீன் பண்ணி வச்சிருப்பால, போட்டோம் அங்கேயே போக சொல்லி சரியா? ஃபோன் பண்ணி சொல்லிடு. சரிங்க அத்தை, நான் சொல்லிடுறேன். சரி பிரியா, உடம்பு பாத்துக்குமா. நேரம் வீட்டுக்கு வந்துரு. இங்கெல்லாம் போக வேண்டாம் சரியா? வலி வரும், எந்த நேரத்துல வேணா குழந்தை பிறக்கும்னு சொல்லியிருக்காங்க பத்தியா? அதனாலதான் சொல்றேன். தனியா போய் அங்கன்னு கிடக்குறதுக்கு இங்கன வந்து கடை. உன் மாமியார் கூட தான் உனக்கு ஒத்து வரலன்னு சொல்றேன். என்ன அம்மா அம்மா தானே சொல்ற? அம்மா வீட்டுக்கு வந்து இரு. பரவாயில்லம்மா இருக்கட்டும். முத்துமதி, நீ மறக்காம அவளை கூட்டிட்டு வந்து எங்க வீட்டுல விட்டுரு என்ன? சரி அத்தை, அதெல்லாம் பேசிக்கலாம். சரியா? சரி நான் கிளம்புறேன். சரி. சேங்க சொல்லு. சின்ன, உங்க அம்மா சமைச்சுலாம் எடுத்துட்டு வந்திருக்கிறதா சொல்லிட்டு போறாங்க. ஏன் எங்க அம்மா சமைக்க மாட்டாங்களா என்ன? ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் இத்தனை நாளா. எங்க அம்மா உன்னை விட நல்லாவே சமைப்பாங்கடி. ஏன்டி உனக்கு இந்த சந்தேகம்? ஐயோ அது சொல்லலைங்க. சமைப்பாங்க தான். ஆனா என்ன? சில எனக்கெல்லாம் சமைச்சு எடுத்துட்டு வருவாங்களா அப்படின்னு தான். ஓவரா பண்ணாத. யாரு? நானே. அப்போ எங்க அம்மா உனக்கு சமைச்சு எடுத்துட்டு வர மாட்டாங்களா என்ன? ஆமா, உனக்காண்டி என்னையே திட்டுறவங்க உனக்காண்டி ஒரு சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வர மாட்டாங்களா? சரி, நான் உள்ள அனுப்பி விடுறேன். அவங்க சாப்பாடு எடுத்து கொடுப்பாங்க, சாப்பிடுங்க என்ன? எங்க ட்ரிப்ஸ் போட்டிருக்குல, கையில வலிக்குதுங்க. அது ரிமூவ் இப்பதான் பண்ணாங்க. சோ ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணா பிளட் வரும்னு சொல்லிருக்காங்க. நீங்க ஊட்டி விடுங்க. ஊட்டி விடணுமா? குழந்தையாடி நீ ஊட்டி விட்டுருக்கு? சின்ன கையில ட்ரிப்ஸ் போட்டிருக்குங்க. அது இப்பதானே ரிமூவ் பண்ணாங்க. சிஸ்டர் வந்து இப்பதானே சொல்லிட்டு போனாங்க. அது ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்கன்னு சொல்லி. ஏன் ஒரு சாப்பாடு அள்ளி வாயில தர மாட்டீங்களா என்ன? ரொம்ப பண்ணாதீங்க. ஆமா, நாங்க பொண்டாட்டி தானே, சாப்பாடு எடுத்து கொடுக்கறதுனால ஒன்னும் குறைஞ்சு போயிட மாட்டீங்க. ஆமா. ஹாஸ்பிட்டல்ல வச்சு ஊட்டி விடக்கூடாதுன்னு எதனா ரூல்ஸ் எதனா போட்டிருக்காங்களா கவர்மெண்ட் சைட்ல இருந்து? கட்டின பொண்டாட்டி தானே நானே, அதெல்லாம் ஊட்டி விடலாம். என்னல ஊட்டி விடணுமாமா? அஷோ சிவங்களா, தெரியாதனமா இவங்க இருக்கும் போதுல சொல்லிட்டேன். இதுக்கு ஒரு பஞ்சாயத்துல நடக்கும் இப்போ. சில்லம்மா, அவளுக்கு கையில ஊசி போட்டிருந்தாங்களே, அத ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம்னு சொல்லியிருந்தாங்க. பிளட் வரும் அப்படின்றதுனால. அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாமா, வேற எதுவும் இல்ல. சரி நானே அள்ளி சாப்பாடு தரேன், இதுல என்ன இருக்கு? நீங்களா? சில்லத்தை வேண்டாம். ஏன் நான் தரக்கூடாதா என்ன? சில்லத்தை அது வந்து சாப்பாடு தானே அள்ளி தரேன், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏதோ உனக்கு சாப்பாடு வெளியே வச்சிருக்கேன் பாரு சரியா? போய் நீ சாப்பிடு. நான் பிள்ளைக்கு ஊட்டிட்டு அதுக்கப்புறம் வரேன். நீ சாப்பிட்டியம்மா? இல்லல, எங்க சாப்பாடு ரெடி பண்ணிட்டு ஆடு மாடை பார்த்துட்டு அவளை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு சாப்பாடு கட்டிட்டு இதோ இங்கதான் ஓடி வரேன். இவளை கூட்டி விட்டுட்டு நீ சாப்பிட்டுட்டு இருந்துச்சுன்னா சாப்பிட்றேன். அப்படி இல்லைன்னா நான் ஆஸ்பத்திரியில இருந்து வீட்டுக்கு போவோம்ல, அப்ப போயிட்டு அங்கனே சாப்பிட்டுக்கிறேன். பிரச்சனை இல்லை. நம்ம சாப்பிட்றதுக்கு தான் எப்பவுமே 12-1 மணி ஆயிருமே வேலையெல்லாம் முடிச்சுட்டு. அப்புறம் என்ன, நான் பொறுமையா இருந்து சாப்பிட்டுப்பேன். அது பிரச்சனை இல்லை. நீங்க 2 பேரும் சாப்பிடுங்க. நீ போய் சாப்பிடு. சின்னம்மா, நான் ஊட்டி விடுறேன், நீ அந்த சாப்பாடு சாப்பிடு, நான் வெளியே போய் சாப்பிட்டுக்கிறேன். சரி பரவாயில்ல இருக்கட்டும். வெளியே போய் சாப்பிட்றதுக்கு தான் கட்டி எடுத்துட்டு வந்திருக்கோம் போல. நீ ஏமா இவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சு எடுத்துட்டு வரணும்? அதான் இங்க கேண்டீன் இருக்குல்ல, நான் வாங்கிக்கிறேன் தானே சொன்னேன். ஆமா, புள்ளத்தாச்சி பொண்ணை கூட்டிட்டு வந்து ஆஸ்பத்திரியில வச்சுட்டு கேண்டீன்ல வாங்கி தருவா. வெளியே சாப்பாடு வாங்கி தருவாங்களோ புள்ளத்தாச்சி பிள்ளைக்கு? ஒண்ணு கிடக்கு ஒண்ணு ஆயிட்டுன்னா என்ன பண்றது? ஏற்கனவே அந்த பிள்ளைக்கு முதுகு வலின்னு தான் வந்து கொண்டு சேர்த்திருக்கு. இப்ப வெளியே சாப்பிட்டு எதனா ஒத்துக்காம போயிட்டுன்னா என்ன பண்றது? அதனாலதான் வீட்லயே செஞ்சு எடுத்துட்டு வந்தேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அப்போ நான் ஊட்டி விடுறேன் அவளுக்கு. நீ போயிட்டு வெளியே கிடக்கிறத சாப்பிடு. அம்மா சாப்பிடலன்னு சொல்லிட்டு மிச்சம் மீதிலாம் வைக்க கூடாது சொல்லிவிட்டேன். அடிபட்டுருவா. யார் எவ்வளவு சாப்பிடுவீங்கன்னு தெரிஞ்சுதான் எடுத்துட்டு வந்திருக்கேன் எல்லாம். நான் ஒண்ணும் இல்லை, வெளியே சாப்பிட்டுக்க வேண்டியதுதான். அப்படி இல்லைன்னா வீட்டுக்கு போய் மறுபடியும் சாப்பிட வேண்டியதுதான். நீ சாப்பாடு வேஸ்ட் பண்ணாம மொத்தத்தையும் சாப்பிடணும்னு சொல்லிவிட்டேன்.
சரிம்மா. பிரியா, அம்மா சாப்பாடு எடுத்துட்டு வருவாங்க, சாப்பிடு என்ன. சரிங்க. டேய் மச்சான், தெளிவா சொல்லிடு, நம்மளோட ஆபீஸ்ல எல்லாம் எந்த வேலையும் இல்லைன்னு சொல்லிட்டு. ஆமா, இவ என்ன முடிவு எடுத்திருக்காளாம், வேலைக்கே போக வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதுல நம்மளுடைய ஆபீஸ்க்கே மேடம் வருவான்னு வர சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தேவையில்லாம பண்ணிக்கிட்டு இருக்கா மச்சான், டென்ஷன் பண்ண வேண்டாம்னு சொல்லி. ஏற்கனவே எனக்கு செம்ம தலைவலியா இருக்கு, இதுல இவ வர இன்னும் கொஞ்சம் தலைவலி ஏற்படுத்த வேண்டாம்னு சொல்லு மச்சான். வர கோவத்துக்கு போயிரு சொல்லு அமைதியா. அத சொல்றதுக்கு நீ யாருடா? இல்ல நான் கேக்குறேன், நீ யாரு? நீ அந்த ஆபீஸோட எம்டி. நீ ஜஸ்ட் டிஎல் தானே, டீம் லீட் பண்ற லீடர், அவ்வளவுதான். நீ ஒன்னும் மேனேஜரும் இல்ல, அந்த ஆபீஸோட எம்டியும் இல்ல. நீ ஓவரா பேசாத சரியா? வேலை இருக்கா இல்லையான்னு இன்டர்வியூக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் பாத்துக்கிறேன். ஆமா, ரொம்ப பண்ற. ஏதோ நீ அந்த ஆபீஸ்ல கொஞ்சம் பாப்புலரா இருக்க அப்படின்னு அண்ணன் சொன்னாங்க. அண்ணாக்கே நீதான் வேலை வாங்கி தந்ததா சொன்னாங்க. சோ அதனாலதான் உன்கிட்ட ஹெல்ப் கேட்டேன். உன்கிட்டதான் வந்து கேட்டேன். பட் என் புத்தி தான் செருப்பாளி அடிக்கணும். ஆமாடா பச்சான், இந்த புத்திய செருப்பாலேயே தான் அடிக்கணும். இந்த மாதிரி கேவலமான ஐடியா எல்லாம் தருது பாரு, அந்த புத்திய செருப்பால தான் அடிக்கணும். சொல்லுடா. சிவையன் தேவையில்லாம நம்மள கூத்து விடுறான்னு தெரியலையே. மச்சான், நீங்க ஏதோ பர்சனலா பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ஜெனிஃபர் கூப்பிடுற வாய்ஸ் கேக்குதுடா. நான் என்ன போயிட்டு என்னன்னு கேட்டுட்டு வந்துருவா. நீ ஒன்னுத்தையும் கிளிக்க தேவையில்ல, இங்கேயே மூடிக்கிட்டு உட்காரு. நீ பேசுறதுக்கு நான் ஏன்டா வாயை பத்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கணும்? என்ன ஏன்டா நடுவுல வச்சு இப்படி கும்மி அடிக்கிற? இங்க பாரு மச்சான், தெளிவா சொல்லிரு, மேடம்லாம் ஒன்னும் ஆபீஸ்க்கு எல்லாம் போய் வேலை எல்லாம் செஞ்சு கிழிக்க வேண்டாம்னு சொல்லி. ஆமா, வாய் கிழிய வசனம் மட்டும் பேசினால உங்க அப்பா கிட்ட, இனிமே இவனதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், இவனை தான் நான் பாத்துக்க போறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இனிமே இவளை பாத்துக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு தானடா இருக்கு. நான் நல்லா தானே சம்பாதிக்கிறேன், நான் அவளை பாத்துக்கிறேன்னு சொல்றேன். மேடம் ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்க? கேட்டு சொல்றேன் மச்சான் என்னன்னு. ஓ, அப்படின்னா உனக்கு அடிமையா இருக்கணும் அப்படிதானே? என் படிச்ச படிப்பு எதையும் நான் யூஸ் பண்ணிடவே கூடாது. அப்போ உங்க அப்பா சொன்னது உண்மையாக்கிடணும். நீ அப்படிதானே நீ முடிவு பண்ற? நான் ஒன்னும் அப்படிலாம் நினைக்கல. நீ அப்படிதானே பண்ற. உன் அப்பா அப்புறமா சொல்லுவாரு, என் பொண்ணோட உழைப்புலதான் சாப்பிடுற, வெக்கம் இல்லையா, மானம் இல்லையா, அறிவு இல்லையான்னு. இதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு அமைதியா இருக்கணும். இங்க பாரு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு அனுப்புறேன், அதுக்கப்புறம் போ. அப்ப கூட எனக்கு பிரச்சனை இல்லை. அப்ப நீ என் பொண்டாட்டி. அப்ப இப்ப இல்லையா? சும்மா வாய் வார்த்தைக்கெல்லாம் சொல்ல முடியாது சரியா? தாலி கட்டினாதான் நீ என் பொண்டாட்டி. அதேதான் நானும் கேக்குறேன். தாலி கட்டினாதானே நான் உன் பொண்டாட்டி. அப்போ நீ தாலி கட்டினதுக்கு அப்புறம் என்ன நீ பாத்துக்கோ. இப்ப நான் வேலைக்கு போறேன். டேய் மச்சான், இவன் லூசா இல்ல லூஸ் மாதிரி நடிக்கிறாளடா. இங்க பாரு, நான் ஒன்னும் உன்கிட்ட பெர்மிஷன் எல்லாம் கேட்கல. நான் என் அப்பா அம்மா கிட்டே பெர்மிஷன் கேட்க மாட்டேன். உன்கிட்ட கேட்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. வேலைக்கு போறேன்னு சொன்னது ஒரு தப்பா? நீ வேலைக்கு போறேன்னு சொன்னது தப்பு இல்ல, இப்ப வேண்டாம்னு சொல்றேன் அவ்வளவுதான். இப்பதாண்டி உன் அப்பா கிட்ட நான் இருக்கேன், அவன் என்ன நல்லா பாத்துப்பான்னு அப்படி இப்படின்னு வீரவாசனால விட்டுட்டு வந்துட்டு இப்ப உடனே நீ வேலைக்கு போனா உன்னை ஒரு நாள் கூட உன்னால வச்சு ஒழுங்கா பாத்துக்க முடியலையான்னு உங்க அப்பா என்ன பார்த்து கேட்க மாட்டேனாடி. நீ என்ன லவ் பண்ணியா இல்ல எங்க அப்பாவை லவ் பண்ணியா? டேய், இல்ல மச்சான், கரெக்டான கேள்விதான். தங்கச்சி பக்கம் வந்து யோசிச்சு பாடுறா. அவன் நல்லா படிச்சிருக்கா, வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்றது தப்பு தானே? டேய், நான் வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்லல, இப்ப வேண்டான்னு தான் சொல்றேன். நீயே யோசிப்பாரு, அவங்க அப்பா என்னென்ன பேச்சு பேசியிருப்பாருன்னு சொல்லி. மேடம் வர, சார் என்ன நல்லா பாத்துப்பாரு அப்படின்னு பில்டப் எல்லாம் விட்டுருக்காங்க. அதை நான் காப்பாத்த வேண்டாமா? சொல்லுடா. இப்பமே இவ்வளவு வேலைக்கு அனுப்புனா அப்ப அவங்க அப்பா என்ன நினைப்பாரு? அதெல்லாம் ஒன்னும் நினைக்க மாட்டாரு. டேய் மச்சான், அவங்க அப்பாவை அவளே மதிக்க மாட்டேங்கிறா. நீ என்ன மரியாதை கொடுக்கணும்னு நினைக்கிறேன்? இங்க பாரு, அவ வேலைக்கு போறதெல்லாம் தப்பு இல்ல. நல்ல புத்தியில ஏற மாதிரி சொல்லுங்கண்ணே. அப்போ நீ வேலைக்கு போறேன்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படிதானே? நான் முடிவு பண்ணி ரொம்ப நேரம் ஆகுது. அப்படியே ஆண்டி என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்க? டேய் பைத்தியக்காரா, உன்கிட்ட கேட்கவே இல்ல. உன்கிட்ட வேலை இருக்கானதான் கேட்டேன், நான் வேலைக்கு போவான்னு கேட்கல. உன் ஆபீஸ்ல வேகன்சி இருக்குன்னு அண்ணா சொன்னாங்க. ஐயோ, கூத்து விட்டுட்டால. டேய் நல்லவனே, ஷியான் கூட தானடா இருந்த இவ்வளவு நேரமும், இந்த வேலையை எப்ப பார்த்த? இல்ல மச்சான், நீ ஒண்ணுக்கு போயிட்டு வரேன்ட்டு போனல, அந்த கேப்ல அடிச்ச கால் தாண்டா இது. வாய போறான் வாய. இப்ப எதுக்கு அவங்க கிட்ட கோவப்படுற நீ? சேமா தாயே, நான் யாருக்கிட்டயும் கோவப்படல. இங்க பாரு, ஆபீஸ்க்கு வந்துட்டு என்ன தெரியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஓவரா அட்வான்டேஜ் எல்லாம் எடுத்துக்க கூடாது சொல்லிட்டேன். தேவையில்லாம என்கிட்ட பேசக்கூடாது. நான் உனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டேன் ஆபீஸ்ல. ஹலோ, நான் ஒன்னும் அந்த அளவுக்கு முட்டாள்லாம் இல்ல. எனக்கும் ஒரு அளவுக்கு அறிவு இருக்கு சரியா? அங்க ட்ரைனிங் பீரியட்னு கொடுப்பாங்கல்ல, அந்த ட்ரைனிங்லயே நான் நல்லா கத்துப்பேன். அதுவும் இல்லாம நான் ஆல்ரெடி வேலைக்கு போய்கிட்டு தான் இருந்தேன். என்ன ஐடி ஃபீல்டு எனக்கு இப்ப புதுசு, மத்தபடி வேலை எல்லாம் எனக்கு புதுசு இல்ல. வாய்க்கு மட்டும் ஒரு குறைச்சலும் இல்ல, அங்க வந்து ஒர்க் பண்ணி பாரு, அப்ப தெரியும் பிரஷர் எந்த அளவுக்கு இருக்கும்னு சொல்லி. டேய், களிமண் மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்க, வாய் திறந்து சொல்லுடா. சாரு அண்ணே, நீங்களும் அவன் கூட சேர்ந்துகிட்டு அவனுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்கண்ணே. நான் எப்பமா அவனுக்கு சப்போர்ட் பண்ணேன்? உனக்கு தானே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். டேய், இல்லதான் மச்சான், தங்கச்சி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். உங்க ஆபீஸ்ல வேலை இருக்கா இல்லையா அது மட்டும் சொல்லுங்க. இருக்குமா? இல்ல. உன்கிட்ட கேட்டனா? ஏன்னு புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? கொஞ்ச நாள் உன்னை நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன். நான் உன்னை பாத்துக்க கூடாதுன்னு நினைக்கிறியா நீ?
என் காசை வாங்கி யூஸ் பண்றதுல உனக்கு சங்கட்டமா இருக்கா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நம்ம ஃபியூச்சரை நம்ம தானே பாத்துக்கணும். அப்ப நான் இப்பத்துல இருந்து வேலைக்கு போனா தானே கரெக்டா இருக்கும். இப்ப சொன்ன பாரு, நம்ம ஃபியூச்சருக்காண்டி நீயும் கஷ்டப்படுறன்னு சொல்றேன்னு. இதுதான் எனக்கு பிடிக்கல. நான் உனக்காண்டி இருக்கண்டி, நான் உன்னை பாத்துக்கிறேன்னு சொல்றேன். எவ்வளவு கஷ்டப்பட்டாலும். இதுதான் ஏன் பிரச்சனையும். நீ என்ன நினைக்கிறனா, நீ மட்டும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு எடுத்துட்டு வந்து கொடுப்பேன், அதை நான் பாத்துக்கிட்டு சொகுசா வாழணும்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு அப்படி தேவையில்லை ராக்கி. நம்ம 2 பேரும் சேர்ந்து ஜாலியா சந்தோஷமா லைஃப லீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நம்ம 2 பேருமே சேர்ந்து வேலைக்கு போனாதான் உண்டு. டேய், இவ பைத்தியமா இல்ல பைத்தியம் மாதிரி பேசுறாளடா? அவ கரெக்டா தான் பேசுறா. உனக்கு மண்டையில அடிபட்டதுலதான் கொஞ்சம் ராங்கா பேசுற. டேய் மச்சான் ஜெனிஃபர் கூப்பிடுற மாதிரி இருக்குடா. பிச்சி உட்காரு. சும்மா ஜெனிஃபர் கூப்பிடுவா உனக்கு. அண்ணே, அவன் அப்படிதான். அவனுக்கு எப்பவுமே அவனுடைய சுயநலம் மட்டும்தான் முக்கியம். நீங்க சொல்லுங்க, அங்க வேலை இருக்கா இல்லையா? சொல்லாதடா. அண்ணே, இப்ப நீங்க சொல்லுவீங்களா மாட்டீங்களா? சொன்ன உன்னை கொன்னுருவேன். டேய் அதான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் வேலை இருக்குன்னு சொல்லி. நீ ஏமா சும்மா கேட்டுக்கிட்டே இருக்க? உங்க 2 பேருக்குள்ள நான் படுற பாடு எம்மா. நான் வெளியே போறேன். அண்ணே, எனக்கு நாளைக்கு இன்டர்வியூ மட்டும் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி கொடுங்கண்ணே. அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி தர முடியாது. உன்கிட்டயா கேட்டேன் நானே. அண்ணே, நீங்க சொல்லுங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லம்மா, அரேஞ்ச் பண்ணலாம். எது? இல்லடா தங்கச்சி. அப்ப நீயும் நான் சொல்றது கேட்க மாட்டேன், அப்படிதானே? என்னாச்சு? ஏதோ ஒரு சத்தமா இருந்துச்சு. அது ஒண்ணும் இல்லக்கா. நான் நாளையில இருந்து வேலைக்கு போலான்னு முடிவு பண்ணிருக்கேன். அதான் இன்டர்வியூ அட்டென்ட் பண்றத பத்தி கேட்டுக்கிட்டு இருந்தேன். வேலைக்கா? எங்க? கேபிஆர் கம்பெனிக்கா, ஐடி ஃபீல்டுல. சரி, ஓகே. ரகு ஃபங்க்ஷனுக்கு நேரமாச்சு, நீயும் வரேன்னு சொன்னல, வரியா இல்ல? இங்க இருந்து ஒண்ணும் பண்ண போறது இல்லக்கா, நானும் வரேன். சரி, ஓகே. டேய் மச்சான், அவகிட்ட தெளிவா சொல்லிடு, நாளைக்கு இன்டர்வியூக்குலாம் வந்தானா கண்டிப்பா ரிஜெக்ட் பண்ணி விட்டுருவேன்னு. நீ ஏன்டா அத சொல்ற? ஏன்னா இன்டர்வியூ எடுக்க போறதே நான் தான், என்னுடைய டீம் காண்டி தான். அது நான் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணதுக்கு அப்புறமா, என்கிட்ட அதுக்கான கெப்பாசிட்டி இல்லன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நீ ரிஜெக்ட் பண்ணு. அதுக்கு முன்னாடியே சொல்லாத, சரியா? நீ ரிஜெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு நான் ஃபுல் ப்ரிப்பரேஷனோட தான் வருவேன். அதுக்கு எனக்கு கார்த்தி அண்ணா ஹெல்ப் பண்ணுவாங்க. நீ ஹெல்ப் பண்ணலன்னா என்ன? சரி நானா? சின்ன கார்த்தி அண்ணா, நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க தானே? என்னடா? அவனை பாக்காதீங்கண்ணா, அவன் சரியான ஃப்ராடு. அவனை நம்பாதீங்க. நீங்க சொல்லுங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? அது வந்துமா. அப்ப பண்ண மாட்டீங்களாண்ணே? இவ்வளவு நேரம் தங்கச்சின்னு சொன்னீங்க, ஒரு தங்கச்சிக்காண்டி இந்த ஹெல்ப் கூட பண்ண மாட்டீங்களா? ஐயோ ஃபீல் பண்ணாதம்மா, உனக்கு பண்ணாம வேற யாருக்கு பண்ண போறேன்? அதெல்லாம் பண்றேம்மா, பிரச்சனை இல்ல. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. இங்க ஒரு சில ஜென்மெல்லாம் இருக்கு, எத்தனை வருஷம் பழகினாலும் கொஞ்ச நேரத்துல காலை வாரி விட்டுற மாதிரி. சொல்றது கேளுடி. இப்போதைக்கு வேலைக்கெல்லாம் போவேனாடி, உன்னை நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. நான் வேலைக்கு போக தான் செய்வேன். நீ சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். உன் கூடயே இருக்கணும்னு எனக்கு தோணுது. இதுதான் ரீசன். உன்னை பாத்துக்கிட்டு அங்கேயே வேலை செய்யணும்னு ஆசைப்படுறேன். இதுக்கு மேல என்கிட்ட எதுவும் பேசாத, நானும் பேச மாட்டேன். இதுக்கு மேல பேசினா தேவையில்லாம 2 பேருக்குள்ள சண்டை தான் வரும். நான் உன் கம்பெனில வேலைக்கு சேர்றது தான். நீ எப்படி என்ன ரிஜெக்ட் பண்றன்னு நான் நாளைக்கு பாக்குறேன். டேய், அவ வேலைக்கு வந்தா உனக்கு என்னடா பிரச்சனை? ஜெனிஃபர் விஷயத்துல ஜெனிஃபரை நான் வேலைக்கு போக கூடாதுன்னு சொன்னப்ப ஜெனிஃபருக்காண்டி சப்போர்ட் பண்ணி பேசினவன் தானே நீ. இப்ப ஏன்டா அப்படி பேசுற? டி பைத்தியக்காரா, அவ அப்பா கிட்ட எனக்காண்டி சண்டை போட்டு பேசியிருக்கா. யாருமே வேண்டாம், எதுவுமே வேண்டாம்னு சொல்லி. எனக்காண்டிதான் இப்ப வேலைக்கு போறானோ சொல்றா. என்னோட பினான்சியல் ஸ்டேட்டஸ மேல ஹப் பண்றதுக்காண்டிதான் அவ வேலைக்கு போகணும்னு நினைக்கிறா. அவளை நான் தாண்டா பாத்துக்கணும். என்ன நம்பி வந்தவ, அவளை வேலைக்கு போக வச்சுட்டு அந்த காசுலயே சாப்பிட சொல்ற என்ன நீ? இங்க பாரு மச்சான், அவ மேல நீ கீழே அப்படிலாம் நினைக்காத, சரியா? 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வேலை பாத்தீங்கன்னா உங்களுடைய ஃபியூச்சருக்கு தான் நல்லது. அவ யோசிக்கிறதுல எந்த ஒரு தப்பும் இல்ல. யோசி நிதானமா முடிவெடு. உண்மையாவே ஜெனிஃபர் அப்பத்துல இருந்து கூப்பிட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. நான் போயிட்டு என்னன்னு கேட்டுட்டு வரேன். சரி, ஓகே, போ. பார்த்து பொறுமையா படி. சரிங்க அத்தை. என்னமோ அப்பா அம்மா வச்சு கேட்கணும்னு நினைக்கிற, மனசுக்குள்ளேயே உறுத்திக்கிட்டு இருக்கு. என்னன்னு கேளு, சொல்றேன். அதெல்லாம் எதுவும் இல்லத்த. நான் என்ன கேட்கணும்னு நினைக்க போறேன்? நான் எதுவும் கேட்கணும்ல நினைக்கலத்த. அதெல்லாம் ஒண்ணும் இல்லத்த. பரவாயில்ல, கேளு, சொல்றேன். சின்ன உங்களுக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அப்புறம் ஏன் இந்த மாதிரிலாம் பண்றீங்க? நீங்களா சாப்பாடு ஊட்டி விடுறீங்க, நீங்களாவே என்னை பாத்துக்கிறீங்க. முத்துமாரி கிட்ட கேட்டா கூட அவரு கூட கூச்சப்பட்டுக்கிட்டு ஊட்ட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஆனா நீங்க உங்க பொண்ணு மாதிரி பாத்துக்கிட்டு எனக்கு சாப்பாடுலாம் ஊட்டுறீங்க. எப்பவுமே இந்த மாதிரி நேரத்துல அம்மா தான் கூட இருப்பாங்க. இந்த மாதிரி நேரத்துல எங்க அம்மா ஒரு ஃபோன் கால் கூட பண்ணி கேட்கல. ஆனா நீங்க தான் நேத்துல இருந்து என் கூடயே இருக்கீங்க. இத்தனை நாள் அப்ப நான் நினைச்சதெல்லாம் தப்பா? இல்ல இப்போ நீங்க இருக்கிற மாதிரிதான் எப்பவுமே நீங்க இருக்கீங்களா? என்னன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியெல்லாம் இல்ல, இத்தனை நாள் பேசுனது எல்லாமே உண்மைதான்.
பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். நான் நடிச்சேன் உன்கிட்ட அப்படின்னா அது ஒரு கோவத்துல அப்படி நடந்துட்டு அதுக்கே அதையே நினைச்சுக்கிட்டு இருக்க முடியுமா என்ன? இப்ப முடியாம கிடக்கும் போது நான் போய் பார்க்க மாட்டேன்னு சொல்றதுக்கு. அதுவும் இல்லாம உன் மேலாம் எனக்கு எந்த ஒரு கோவமும் இல்லை. கோவம் வரா மாதிரி நடந்துகிட்டு அவ்வளவுதான். புரியலத்த? இங்க பாரு, சின்ன வயசுலயே பிடிச்சி என்ன கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. கல்யாணம் பண்ண 2 மாசத்துலயே குழந்தை உண்டாயிட்டேன். குழந்தை உண்டான மறுநாள்ல இருந்து என் புருஷன் என் பேச்சு கேட்க மாட்டாரு. சகவாசம் எல்லாமே சரியில்லாம போச்சு. புரியும்னு நினைக்கிறேன். கண்ட சகவாசம், வீட்டுக்கே வரமாட்டாரு. இந்த குழந்தைங்களை எப்படி வளர்க்க போறேனே தெரியல. அப்படி இப்படின்னு கடந்து போகும்போது 5 வருஷம் ஆயிட்டு. 5 வருஷத்துல 2 குழந்தைய வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியாம நடு ரோட்ல நின்னேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா என் மாமனாரும் மாமியாரும் உதவிக்கு நின்று அப்படி இப்படின்னு தேத்தி கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா நிறைய கஷ்டம். முத்து மாதிரியே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்த்தனேன். அவனை படிக்க வச்சதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அம்மா வீட்லயும் ஒத்துக்கல, போய் அங்கதான் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க, வரக்கூடாதுன்னு சொல்லி. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ கஷ்டத்தை பார்த்தேன். அப்படியெல்லாம் கைக்குள்ளேயே வச்சு பொத்தி பொத்தி வளர்த்த பையனை திடீர்னு வந்து உன் கூட கூட்டிட்டு போறேன்னு சொல்லும் போது மனசுக்கு ஏதோ ஒரு மாதிரி உறுத்தல், வேற எதுவும் இல்லை. அந்த கோவத்தை எப்படி காட்ட முடியாதுன்னு தெரியாம உன் மேல இப்படியெல்லாம் காமிச்சிட்டேன். உன் மேல ஏதோ கோவம் காட்டணும்லாம் எனக்கு எதுவும் இல்லை. முத்துமாரி மேலேயும் தப்பு இருக்கதான் செய்யுது. அத்தனை நாள் வரைக்கும் அம்மா அம்மான்னு என் பின்னாடியே சுத்திட்டு திடீர்னு பொண்டாட்டி வந்த உடனே அவனை உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசினானா, அது கொஞ்சன சிவன் என்ன பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறான், சிவதான் மாத்திட்டா அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு இதுவு. அவ்வளவுதான். அது நிறைய விஷயம் இருக்கு. உன் மேல கோவப்படுற மாதிரி சொல்லிட்டே போனான். எல்லாமே நம்மளுடைய புரிதல் தானே, அதை பேசி என்ன ஆக போகுது? கோவம் இருக்கதான் செய்யும். கோவம் இருக்கிற இடத்துலதான் குணமும் இருக்கும். அதுக்காண்டி உன்னை நான் அப்படியே தூக்கி போட்டுட்டு வெறுத்துடலாம் மாட்டேன், சரியா? நீ என் மருமவ தானே. யார் என்ன பண்ணாலும் சரி, என் மருமகளுக்கு நான் தான் சப்போர்ட்டுக்கு நிப்பேன். வேற யாரை வந்து நிப்பா? உண்மையிலே நீங்க ரொம்ப நல்லவங்க அத்தை. சில்லத்த, நான் இப்போ நீங்க எனக்கு உதவி பண்றீங்கன்னு நினைச்சு சொல்லல, உண்மையாவே சொல்றேன். நீங்க ரொம்ப நல்லவங்க. நான் தான் அதை புரிஞ்சுக்காம உங்களை ரொம்ப காயப்படுத்திட்டனும். நிறைய வாட்டி உங்களை எடுத்தறிஞ்சு பேசியிருக்கேன். தப்பு தான், என்னை மன்னிச்சிடுங்க அத்தை. அதெல்லாம் எதுவும் இல்லை, சின்ன பிள்ளை தானே. நான் மட்டும் என்ன பாய மூடிக்கிட்டா இருந்தேன்? நானும் கூட கூட எடுத்துட்டு பேச செஞ்சுக்கிட்டு ஏச தானே செஞ்சேன். சரி விடு, என் மேலேயும் தப்பு இருக்கதான் செய்யுது. உன் மேல தப்பு இருக்கு இல்லைன்னா பேச வரல. அதுக்கு காரணம் யாரு? நான் தானே. வீட்டுக்கு எந்த பொண்ணு வரும்போதும் புதுசா தான் மாமியாருக்கும் மாமனாருக்கும் மதிப்பு மரியாதையும் கொடுக்கணும்னு தான் நினைப்பாங்க. அந்த மாமனாரும் மாமியாரும் நடந்துக்கிற விதத்துலதான் இருக்கு அந்த பிள்ளை அவங்களுக்கு மரியாதை கொடுக்குதா இல்லையான்றது. நானும் உன்கிட்ட நல்லபடியா நடந்துகிட்டு இருந்தேன்னா நீயும் அதுக்கேத்த மரியாதையை கொடுத்துருப்ப. நான் உன்கிட்ட ஒழுங்கா இல்லை, நீயும் அதுக்கேத்த மாதிரி தான் என்கிட்ட இருந்திருக்க. அவ்வளவுதான். பேசி என்ன ஆகுது? சரி, முத்துமரி சாப்பிட்டாங்கன்னு போய் பார்த்துட்டு வரேன், சரியா? இங்க இருந்து கிளம்பலான்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. என்ன ஏதுன்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு வரேன். படுத்துக்கிட்டு இருமா, முத்துமரி அனுப்பி விடுறேன். சரிங்க.